ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பிரசவ பிற்கால கவனிப்பு தான் பார்க்க போகிறோம். செவிலியர் வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? டிசார்ஜ் சம்மரி வாங்குவாங்க. டிசார்ஜ் சம்மரியில் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எழுதியிருக்காங்களா, இல்லை அடுத்து குழந்தைய வந்து எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, அம்மாவை வந்து ஏதாவது டேப்லெட் எழுதியிருக்காங்களா, ப்ரெஷருக்கு சுகருக்கு வேற எதுக்கும் அம்மா வந்து டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா, ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணணும். எப்போ வந்து திருப்பி வந்து அம்மாவை மதரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து செவிலியர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் செவிலியர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் பார்ப்பாங்க. ரத்த அழுத்தம் நார்மலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே அவங்க போகிற அன்னைக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க மருத்துவருக்கு தெரியப்படுத்தி மருத்துவர் மூலமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வீட்டிலேயே செய்வாங்க. செய்ய முடியும். மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரெஷர் மாத்திரை கொடுத்து திருப்பி அரை மணி நேரம் கழிச்சு ப்ரெஷர் பார்ப்பாங்க. அப்படியே அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே ரெஃபர் பண்ணிடுவாங்க. 108க்கு கால் பண்ணி அந்த மதரை வந்து அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டு என்ன சிகிச்சை அளிக்கிறாங்கன்னா அந்த மதரை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. இல்லை நார்மலாக இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி அம்மாவோட உடம்பு எப்படி இருக்குது, ஃபீவர் இருக்கா, என்ன இருக்குது, கை கால் வீக்கம் இருக்கா, வேற ஏதாவது அம்மாவுக்கு தொந்தரவு இருக்கா, இல்லை ரத்தப்போக்கு நிறையா போகுதா, இதெல்லாமும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து காப்பர்ட்டி போட்டிருக்காங்களா, இல்லை வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்களா, எப்படி ஃபீட் கொடுக்குறாங்கங்கிறத ஒரு முறை வந்து செவிலியர் வந்து பார்ப்பாங்க. சரியான பொசிஷனில் வந்து ஃபீட் கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லை ஃபீட் வந்து ஒரு நாளைக்கு 100 ml எடுத்துக்கிறாங்களா, இல்லை எடுத்துக்கலை ஃபார்முலா மில்க் போடுறாங்களா, ஃபார்முலா மில்க் போடுறாங்கன்னா அந்த வந்து பாட்டிலெல்லாம் எப்படி வந்து கழுவுறாங்க, வாஷ் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க செவிலியர். அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட உள்ளங்கை, உள்ளங்கால், வயிறு வயிறு பகுதி சூடா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. சூடா இல்லாம ஜில்னஸா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து 7 டேஸ் மோஷனே போகல அப்படின்னு அந்த மதர் சொல்றாங்க செவிலியர்னா, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல ஒரு நாளைக்கு 7 டேஸ் போனாலும் பிரச்சனை இல்ல பேபி. 7 டேஸ் வரலும் மோஷன் போகல, குழந்தை அழல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் எதுவும் கிடையாது. ஃபீட் பண்ணும்போது எப்படி குடுக்கணுங்கிறத வந்து செவிலியர் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வர்றது வந்து வெறும் வாட்டர் தான். அதனால ஃபர்ஸ்ட் மில்க்க குடுத்துட்டு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட்டு குடுத்து முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பக்கம் குடுக்கணும். அடுத்து வர்றது அயன், கொழுப்பு அது இருந்தா தான் குழந்தை வெயிட் போடும். குழந்தைக்கு மோஷன் நல்லா வரும். அப்படிங்கிறத வந்து செவிலியர் வந்து அந்த மதருக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து தலை சுற்றளவு, மார்பக சுற்றளவு இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் குழந்தை வந்து சுத்தமான துணியினால சுத்தி வைக்கப்பட்டிருக்காங்களா, குழந்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. குழந்தைக்கு வந்து உடம்புல ஏதாவது கொப்புளங்கள் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. குழந்தை யூரின் மோஷன்லாம் நல்லா போறாங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து தகவல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.